வணக்கம். இன்னைக்கு நாம ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை இந்திய பங்குச் சந்தைய குறிப்பா ஜூன் 2025 நிலவரப்படி எப்படி பாதிச்சிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நோக்கம் என்னன்னா, இந்த மோதலால என்னென்ன முக்கிய தாக்கம், சந்தையில ஏற்ற இறக்கம், அப்புறம் எந்த செக்டார்ஸ் நல்லா பண்ணுச்சு, எது கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு, அப்புறம் சில முதலீட்டு யோசனைகள், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான். இந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் தேடி எடுத்து உங்களுக்கு தர்ற எங்களோட முயற்சிக்கு நீங்க ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். சரி, முக்கியமா கச்சா எண்ணெய் விலை ஏறினது ஒரு பெரிய பாயிண்ட் இல்லையா? அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். நிச்சயமா, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். இந்த மோதல்ல நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சட்டுன்னு தெரிஞ்சது, உடனடியா பாதிச்சது இந்த கச்சா எண்ணெய் விலை உயர்வு தான். ஆமா, இது குளோபல் சப்ளை செயினை பாதிச்சு அதோட எஃபெக்ட் இந்தியாலயும் நல்லாவே தெரிஞ்சது. ஆமா, அந்த பாதிப்பு மார்க்கெட் வாலட்டாலிட்டியில, அதாவது ஏற்ற இறக்கத்துல நல்லாவே தெரிஞ்சது. நீங்க சொன்ன மாதிரி கச்சா எண்ணெய் விலை ஏறினது இதுக்கு ஒரு முக்கிய காரணம். உதாரணமா பாத்தீங்கன்னா, மே 10, 2025 வாக்குல கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $90 தாண்டினப்போ சென்செக்ஸ் 72,664 முடிஞ்சது. இது அதுக்கு முந்தின மாசத்தோட ஹை லெவலை விட கம்மிதான். இதுல நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. கச்சா எண்ணெய் விலை ஏறுறதுனா வெறும் பெட்ரோல் டீசல் விலை மட்டும் இல்ல. சரி, இது பணவீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளேஷனை தூண்டிவிடும். இதனால ரிசர்வ் வங்கி வட்டி விகிதத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்தியா நிறைய கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றதால நம்ம நாட்டோட வர்த்தக பற்றாக்குறை அதிகமாகி ரூபாயோட மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த எல்லா காரணிகளும் சேர்ந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களோட மனநிலைய, அதாவது மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பாதிக்கும். அப்போ அவங்க முதலீட்டு எடுக்க பார்ப்பாங்க. ஆமா, அக்டோபர் 2024, மே 2025ல நாம பார்த்த அந்த சரிவுங்களுக்கு பின்னால இந்த மாதிரி ஒரு செயின் ரியாக்ஷன் இருந்துச்சு. புரியுது. ஆனா இந்த மாதிரி ஒரு டல்லான சூழல்ல கூட சில துறைகள் லாபம் பார்த்திருக்குன்னு அந்த அனாலிசிஸ் சொல்லுதே, அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான், சில செக்டார்ஸ் இதுலயும் பெனிஃபிட் ஆச்சு. குறிப்பா பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் செக்டார். அரசாங்கத்தோட செலவு அதிகரிச்சது, அப்புறம் தற்சார்பு இந்தியா திட்டம், இதெல்லாம் சேர்ந்து HAL, பாரத் டைனமிக்ஸ், BDL மாதிரி கம்பெனி பங்குகள் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற சூழல்ல தங்கம், வெள்ளி மாதிரி கமாடிட்டிஸ் ஒரு சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டா பாப்பாங்க. ஆமா, பாதுகாப்புன்னு நினைப்பாங்க. அதனால வேதாந்தா, ஹிந்துஸ்தான் ஜிங்க் மாதிரி அது சம்பந்தப்பட்ட கம்பெனிகளும் கொஞ்சம் கவனிக்கப்பட்டது. சரி. அப்போ டிஃபென்ஸுக்கும் கமாடிட்டிஸ்க்கும் இது ஒரு பிளஸ்ஸா இருந்திருக்கு. ஆனா நிறைய துறைகள் அடி வாங்கி இருக்குமே. நிச்சயமா, ரொம்ப முக்கியமா ஆயில் அண்ட் கேஸ் செக்டார். கச்சா எண்ணெய் விலை $90 மேல போனதும் சப்ளைல வந்த தடங்களும் BPCL, HPCL, IGL மாதிரி கம்பெனிகளுக்கு பெரிய பிரஷர். ஓகே. அப்புறம் ஃபியூவல் காஸ்ட் ஏறினதால ஆட்டோமொபைல், ஏவியேஷன், அதாவது விமான போக்குவரத்து துறைகளும் பாதிக்கப்பட்டுச்சு. இண்டிகோ மாதிரி ஏர்லைன்ஸ், அப்புறம் MRF, அப்போலோ டயர்ஸ், சியாட் மாதிரி டயர் கம்பெனிஸ் எல்லாம். ஆமா, இது மட்டும் இல்ல, கச்சா எண்ணெய மூலப்பொருளா யூஸ் பண்ற பெயிண்ட்ஸ், அதாவது ஏஷியன் பெயிண்ட்ஸ், அப்புறம் சில கெமிக்கல்ஸ், பிடிலைட் மாதிரி அவங்களுக்கும் உற்பத்தி செலவு ஏறிடுச்சு. சிமெண்ட் செக்டருக்கும் அதே நிலைமை தானே? அல்ட்ராடெக், ACC மாதிரி கம்பெனிகளுக்கும். ஆமா, அவங்களுக்கும் உற்பத்தி செலவு அதிகரிச்சது. அப்போ இதோட தாக்கம் வெறும் கச்சா எண்ணெய் சார்ந்த துறைகளை மட்டும் பாதிக்கல போல இருக்கு. ஆமா, இன்னும் சில துறைகளையும் பாதிச்சது. இப்ப ஃபார்மா எடுத்துக்கிட்டா, ஈரானிலிருந்து வரவேண்டிய சில முக்கியமான மருந்து மூலப்பொருட்கள், அதாவது APIs வர்றதுல தடங்கள் ஏற்பட்டுச்சு. ஓஹோ. அதனால சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டிஸ் மாதிரி கம்பெனிகளுக்கு கொஞ்சம் பாதிப்பு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது உள்கட்டமைப்பு துறையில இந்த மாதிரி புவிசார் அரசியல் ரிஸ்க் சில ப்ராஜெக்ட்ஸ் தாமதமாகறதுக்கு காரணமா அமைஞ்சது. LNT, IRB இன்ஃப்ரா மாதிரி நிறுவனங்கள்ல இது தெரிஞ்சது. கடைசியா இஸ்ரேலோட நேரடி வர்த்தக தொடர்பு வச்சிருக்கிற சில கம்பெனிகளும், உதாரணத்துக்கு அடானி போர்ட்ஸ், NMDC, இந்த போர் சூழலால சில பாதிப்புகளை சந்திச்சாங்க. புரியுது. சுருக்கமா சொல்லணும்னா, இந்தியா ஈரானோட சுமார் $2.33 பில்லியன் 2022-23ல, இஸ்ரேலோட $10.7 பில்லியன் 2023-24ல அளவுக்கு வர்த்தகம் செய்யுது. இதுல பெட்ரோலியம் பொருட்கள், டிஃபென்ஸ் டெக்னாலஜி, மருந்துகள் இதெல்லாம் முக்கியம். இவ்ளோ பெரிய பாதிப்புகள் இருக்கும்போது ஒரு முதலீட்டாளர் இதை எப்படி பார்க்கணும்? அனாலிசிஸ் படி டிஃபென்சிவ் செக்டர்ஸ்னு சொல்றோமே, அதாவது மார்க்கெட் இறங்குனாலும் ஓரளவு ஸ்டேபிளா இருக்கக்கூடிய ஃபார்மா, FMCG மாதிரி துறைகளை யோசிக்கலான்னு. சரி. ரெண்டாவது, தங்கம், வெள்ளி மாதிரி கமாடிட்டிஸ் சார்ந்த முதலீடுகள் அல்லது மைனிங் கம்பெனிஸ். ஓகே. மூணாவது, அரசாங்கத்தோட சப்போர்ட் இருக்கிறதால பாதுகாப்புத்துறை பங்குகள். அதே சமயம் ஷார்ட் டேர்ம்ல பார்க்கும்போது ஆயில் கம்பெனிஸ், ஏர்லைன் ஸ்டாக்ஸ கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி. ஆனா நல்ல பெரிய கம்பெனி பங்குகள், அதாவது லார்ஜ் கேப்ஸ், விலை குறைஞ்சா அதை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பா பார்க்கலான்னு ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனா ஒண்ணு முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பரிந்துரைகள் எல்லாமே நாம பார்த்த அந்த குறிப்பிட்ட அனாலிசிஸ் அடிப்படையிலானது மட்டும்தான். ஆக மொத்தத்துல ஈரான் இஸ்ரேல் மோதல், குறிப்பா கச்சா எண்ணெய் விலை உயர்வு மூலமா இந்திய பங்கு சந்தையில கணிசமான ஏற்ற இறக்கங்களையும் துறைவாரியா சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு. ஆமா, சில துறைகள் இதுல ஆதாயம் அடைஞ்சாலும் எண்ணெய் சார்ந்த பல துறைகள் சவால்களை சந்திச்சிருக்கு. சரி,
இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இது மாதிரி உலக நிகழ்வுகள் நம்ம மார்க்கெட்டை நேரடியா பாதிக்கும்போது வெறும் உள்நாட்டு காரணிகளை மட்டும் பார்க்காம உங்களோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்வையை இது எப்படி மாத்தும்? இந்த உரையாடல்ல கலந்துகிட்டதுக்கு நன்றி. அடுத்த டாபிக்ல சந்திக்கலாம்.